இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இதேபோல புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் இரவில் விட்டு கனமழை பெய்தது. நுங்கம்பாக்கம், சூளைமேடு, கிண்டி, போரூர், மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம், ஒட்டிடம்பாக்கம், பெரும்பாக்கம், சிறுசேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியிலான ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை, அரக்கோணம், நெமிலி, காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடியில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசிய நிலையில் இரவில் மழை பெய்தது. சண்முகாபுரம், அண்ணாநகர், பிரையன் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றுடன் மழை கொட்டியது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் விடிய விட்டு மழை பெய்தது. குறிப்பாக திருமருகல், திட்டச்சேரி, நாகூர், வெளிப்பாளையம், புத்தூர், திருப்பூண்டி, திருக்குவளை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்தது. இதேபோன்று திருவாரூர் மாவட்டத்திலும் விடிய கனமழை பெய்தது. கோட்டூர், விக்கிரவாண்டியம், ராயநல்லூர், சேந்தமங்கலம், மன்னார்குடி, நன்னிலம் ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சம்பா மற்றும் தாழ்நிலை நெல் சாகுபடி செய்திருக்கிற விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். கனமழையால் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவசர எண்களை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், ஆனந்தகிரி, சீனிவாசபுரம், வட்டக்கானல் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரன் அதிகாரம் 1 படத்தின் மூலம் பெரிய அளவில் தெரிய வந்த அதிமுக எம்எல்ஏ சுதர்சன் கொலை வழக்கில் கைதான பவாரியா கொள்ளையர்கள் குற்றவாளிகள் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர் கே. சுதர்சனம் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு பெரியபாளையம் அருகே தானாகுளத்தில் உள்ள இவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தது. மேலும் அவரது மனைவி மற்றும் மகன்களை தாக்கி 62 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றது. தனது கட்சி எம்எல்ஏ கொல்லப்பட்டதை அறிந்த அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா கொள்ளையர்களை சுட்டுப்பிடிக்க ஆணை பிறப்பித்தார். அதன்படி ஐஜியாக இருந்த ஜாங்கிட் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு முக்கிய குற்றவாளி பிப்ரவரி 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். தொடர் துப்பு துலக்கி மார்ச் மாதத்தில் ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர். செப்டம்பரில் முக்கிய குற்றவாளிகள் 2 என்கவுண்டர் செய்யப்பட்டதோடு 32 பேர் மீது வழக்கு பதிந்து 9 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜாமீன் பெற்ற 3 பேர் தலைமறைவான நிலையில் ஓம் பிரகாஷ் பவாரியா உட்பட 2 சிறையிலேயே உயிரிழந்தனர். தற்போது அனைத்து தரப்பு விசாரணையும் முடிந்த நிலையில் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளிகள் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்தது. ஜெயல்தார் சிங் குறித்து வரும் 24ஆம் தேதி தீர்ப்பளிப்பதாக நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் தெரிவித்துள்ளார். திமுக அரசுக்கும் மீனவர்களுக்குமான உறவு ஆழமானது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
அரசின் திட்டங்களை பயன்படுத்தி மீன்வளம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்களில் சிறந்து விளங்க வேண்டுமென மீனவர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் உலக மீனவர் நாள் விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். அப்போது உரையாற்றிய அவர், திமுக அரசுக்கும் மீனவர்களுக்குமான உறவு என்பது மீனவர்கள் மீன்பிடிக்க போகும் கடலை போல ஆழமானது என்றார். 2023ஆம் ஆண்டு நடந்த மீனவர் நல மாநாட்டை நினைவு கூர்ந்த முதல்வர் கச்சத்தீவை மீட்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதையும் குறிப்பிட்டார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் மீனவர்கள் மற்றும் மீனவ சங்க நிர்வாகிகளை சந்தித்து பேசியதை குறிப்பிட்ட முதல்வர் மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டார். நம்முடைய எந்த கோரிக்கையையும் ஒன்றிய பாஜக அரசு செயல்படுத்த தயாராக இல்லாத நிலையிலும் நம்ம மீனவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை நாம தான் செய்யணும்னு ஏப்ரல் 7 அன்று 110 விதியின் கீழ் 576 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை மன்னார் வளைகுடா பகுதி மாவட்டங்களை சார்ந்த மீனவர்களுக்காக அறிவித்தார். இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்திக்கும் இன்னல்கள், உயிரிழப்புகளை தடுக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்று வரும் நிலையில் அதனை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் முடித்திட வேண்டும் என மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் வருவாய்த்துறை அலுவலர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இப்பணிகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை செயலர் அமுதாவுக்கு தலைமைச் செயலர் முருகானந்தம் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் போதிய அலுவலர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் பருவமழையால் பாதிக்கப்படாத வகையில் பணிகள் நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிழையில்லாதவாறு தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையின் போது மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், திருநங்கைகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்படி போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னையில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளுக்கான சிறப்பு முகாம்களில் கூடுதல் பணியாளர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் சென்னையில் படிவங்களை பூர்த்தி செய்யும் பொதுமக்களின் சந்தேகங்களை தீர்க்க 947 வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதில் தொடர்ந்து சிரமம் நீடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அம்மா அப்பா இருக்கிறவங்க டீட்டெயில்ஸில் எழுதுவாங்க, இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ எங்கள் அம்மாவுடைய அம்மாலாம் நெல்லூர் அப்படியே போனவங்க எப்படி எழுதி கொடுப்பாங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானாங்க. இருக்குன்றாங்க இவங்க, அதுக்குன்னு போய் சுத்திட்டு இருக்க முடியுமா இப்போ இருக்கிற இதுக்கு? அதுதான் நாங்கள் கேட்குறது. 2002-2005 உள்ள கால உள்ள பேருங்க நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். இருந்ததுனாக்கா லிஸ்ட்டில் இருக்குது, அது எடுத்து கொடுக்குறோம். இல்லைனா ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான தகவல் நாங்கள் சொல்கிறோம். அப்படி பார்க்க சொல்ல அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்க அப்பாவோட நம்பரு, அவங்க தாத்தாலாம் எடுத்து கொடுத்து அவங்க ஃபில்அப் பண்ண உதவிகரமாக நாங்கள் செய்கிறோம். பொதுமக்களின் சந்தேகங்களை தீர்த்து அவர்களுக்கு முடிந்தவரை உதவி செய்து வருவதாக வாக்குச்சாவடி முகவர்கள் தெரிவித்துள்ளனர். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா பழைய ஓட்டர் ஐடியெல்லாம் கேட்குறாங்க. அது நாங்கள் இடம்லாம் மாற்றிட்டோம், வீடுகள்லாம் மாற்றிட்டோம்னால இப்போ அங்கே போய் தேடுறதா இருக்குது. அதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது இருந்ததுனாக்கா கொஞ்சம் ஈஸி தான், இல்லைனாக்கா கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. இந்நிலையில் பொதுமக்களின் வருகை அதிகரித்ததால் ஏற்கனவே உள்ள 3718 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கூடுதலாக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை தாம்பரத்தில் 2 வீட்டு முகவரிகளில் மட்டும் 510 வாக்காளர்கள் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர் சந்தித்தவர் SIR பணிகளை முறையாக மேற்கொள்ள விடாமல் திமுகவினர் அழுத்தம் கொடுப்பதாக விமர்சித்துள்ளார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகஎண் 115, காயத்ரி நகர் 3வது தெரு, கதவு எண் 1, அதில் 360 வாக்குகள் ஒரு வீட்டில் இடம்பெற்றிருந்தது. பாகஎண் 117, அதே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் பாகஎண் 117, ரோஜா தோட்டம் 2வது தெரு, கதவு எண் 1, 150 வாக்குகள் இருக்குது. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 510 வாக்குகள் 2 வீட்டில் இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் SIR பணியை நாங்கள் ஆதரிக்கிறோம். தொடர்ந்து பேசியவர் 2011 மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு அரசு திட்ட அறிக்கையை தயாரித்ததே கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் பிரச்சினைக்கு காரணம் என்றார். மேலும் மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் EPS குற்றம் சாட்டினார்.
தமிழ்நாட்டில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்துள்ளன. இந்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் சார்பில் வழக்கறிஞர் திஷா படேகர் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தமிழ்நாட்டில் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகள் அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது, முரணானது என்றும், எஸ்ஐஆர் நடைமுறை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பல்வேறு சரத்துக்களை மீறுவதாக உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த விசிக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், 2002 தமிழ்நாட்டில் நடைபெற்ற எஸ்ஐஆரின் போது பல லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதை மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக கூறினார். எலெக்ஷன் கமிஷனே அப்போ பிஜி தாமஸ் கமிஷன் கொடுத்த கைட்லைன்ஸை வெளியிட்டாங்க. எஸ்ஐஆர் செய்யும் போது என்னென்ன முறைகளை பின்பற்றணும்னு, அந்த முறைகளை எலெக்ஷன் கமிஷனே பின்பற்றவில்லை என்பதையும் இதுல சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இதுல பெரும்பாலானவர்கள் யாரெல்லாம் விடுபடுவார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். கடந்த 2002ஆம் ஆண்டு போலவே இப்பொழுதும் பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விடுபடுவதற்கான ஆபத்து இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். எனவே எஸ்ஐஆர் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ளது. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவதற்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை அதிமுக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளுக்கு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் நடைபெற்ற விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் கூட்டங்கள், ரோட் ஷோக்களை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய தமிழ்நாடு அரசு வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்தது. இந்நிலையில் ரோட் ஷோக்களை நடத்துவதற்கான வழிகாட்டு வரைவு நெறிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்தது. அப்போது வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளின் நகல்களை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மனுதாரர்களான அதிமுக, தாவேக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை வைத்தன. ஒவ்வொரு விதியை ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்க்கும் என்பதால் வரைவு விதிமுறைகளின் நகல்களை வழங்க தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி மனுதாரர்களாக உள்ள அதிமுக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளுக்கு வழிகாட்டு வரைவு நெறிமுறைகளின் நகல்களை வழங்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியினரை பொறுப்பு என்று தமிழ்நாடு அரசின் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்தது. அதில் பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், ரோட் ஷோக்கள், போராட்டம் ஆகியவற்றை நடத்துவதற்கான இடங்களை காவல்துறை அதிகாரிகள், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஆகியோருடன் கலந்தாலோசித்து மாவட்ட ஆட்சியர் முடிவெடுத்து அறிவிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்கள் நடத்தப்படும் முன்பு என்ன தேதி, நேரம், எதற்காக நடத்தப்படுகிறது, எவ்வளவு மக்கள் பங்கேற்பார்கள், எத்தனை வாகனங்கள் வரும், பங்கேற்கும் முக்கிய தலைவர்களின் விவரங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ரோட் ஷோக்களை பொறுத்தவரை பங்கேற்கும் முக்கிய தலைவர்கள், பரப்புரை தொடங்கி முடியும் இடங்கள் ஆகியவற்றை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தலைமை விருந்தினர்கள் வருகை தரும் நேரம் மற்றும் புறப்படும் நேரத்தையும் விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்தில் பொதுமக்கள் எவ்வளவு பேர் பங்கேற்க முடியும் என்பதை பொதுப்பணித்துறை பொறியாளர் ஆய்வு செய்து சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்றும், அதற்கு ஏற்ப நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பொதுப்பணித்துறையிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் பொதுக்கூட்டம், ரோட் ஷோக்களை நடத்த சம்பந்தப்பட்ட துறைகளிடம் அனுமதி பெற வேண்டும் என்று வரைவு வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ளது. பொதுவாக நிகழ்ச்சிகளுக்கு 10 நாட்களுக்கு முன்பு அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், 50,000 பேருக்கு மேல் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய மாநாடுகள் போன்ற நிகழ்வுகளுக்கு 30 நாட்களுக்கு முன்பு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் நெறிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும், பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே முழு பொறுப்பு என்றும் கூறப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி தொடங்கும் 2 மணி நேரத்திற்கு முன்பே அந்த இடத்தில் பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 5,000 பேருக்கு மேல் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்கு மட்டுமே இந்த விதிகள் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வழிகாட்டு தலங்களில் நடைபெறும் மத ரீதியிலான கூட்டங்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தாது என்றும் வரைவு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதித் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்திய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பில் எந்தவிதமான சமரசமும் தமிழக அரசு செய்து கொள்ளாது என்று தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். நம்ம நடத்தணுமா, நடத்தக்கூடாதா, அது சார்ந்து எப்படிப்பட்ட முடிவுகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு லீகல் பாயிண்ட்ஸை நம்ம சங்கத்தை சார்ந்தவங்க எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நம்ம ரிவ்யூ பெட்டிஷன் போயிருக்கோம். நாங்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்தித்து நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்
வில்சனருக்கும் இது சார்ந்து நாங்கள் உரையாற்றப் போகின்றோம். இதனைத் தொடர்ந்து பேசிய ஜாக்டோஜியோ சங்க தலைவர் மாயவன், டெட் தேர்வில் இருந்து ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தான் நம்புவதாக தெரிவித்தார். தகுதித் தேர்வை எழுத வேண்டும் என்று நிர்பந்திக்க வேண்டாம், அந்த சிறப்பு தகுதித் தேர்வை தள்ளி வையுங்கள் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக சொன்னோம். அதே போன்று ஏராளமான சங்க பொறுப்பாளர்கள் கூறினார்கள். இதெல்லாம் கல்வி அமைச்சர் அவர்கள் காது கொடுத்து கேட்டார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று மாயவன் கூறினார். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா வீட்டில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் 8 மணி நேரம் சோதனை மேற்கொண்டனர். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட செவாலியர் சிவாஜி நகரில் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கோவையில் இருந்து வந்த சரக்கு மற்றும் சேவை வரித்துறை நுண்ணறிவு அதிகாரிகள் 4 பேர் இந்திரா வீடு மற்றும் அவர் பங்குதாரராக உள்ள வத்தலக்குண்டு பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய நூற்பாலையில் சோதனை நடத்தினர். இதனிடையே அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமாரின் மனைவி மெர்சியை ஜிஎஸ்டி அதிகாரிகள் இந்திராவின் வீட்டிற்கு அழைத்து சென்று அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது இந்திராவின் வீட்டின் முன்பாக திமுக தொண்டர்கள் திரண்ட நிலையில் அவர்களை எம்எல்ஏ செந்தில்குமாரின் மனைவி மெர்சி கலைந்து போகச் சொன்னார். 8 மணி நேரம் சோதனை நடைபெற்ற நிலையில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றி சென்றதாக கூறப்படுகிறது. துபாய் விமான கண்காட்சியில் தேஜஸ் விமானம் விழுந்து நொறுங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துபாய் விமான கண்காட்சியில் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கிய அதிர்ச்சி காட்சிதான் இது. துபாயில் நடந்த விமான கண்காட்சியின் இறுதி நாளில் இந்தியாவின் LCA-MK-1 என்ற தேஜஸ் ரக விமானமும் பங்கேற்று சாகசங்களை நிகழ்த்தியது. இந்நிலையில் திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையில் விழுந்து வெடித்து சிதறியது. வானை நோக்கி சென்ற கரும்புகையை கண்டு விமான கண்காட்சிக்கு வந்திருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த விமான விபத்தில் இமாச்சல பிரதேச மாநிலம் கங்ரா மாவட்டத்தைச் சேர்ந்த விமானி நமன் சியால் உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்திற்கு முன் கண்காட்சி அரங்கில் மத்திய ராணுவ இணையமைச்சர் சஞ்சய் சேத்துடன் விமானி நமன் சியால் இருக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. அவரது மறைவிற்கு பிரதமர் மோடி, மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், இமாச்சல் பிரதேச முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் விபத்திற்குள்ளான தேஜஸ் விமானம் LA5026 என்ற பதிவை கொண்ட தேஜஸ் MK-1 வகையை சேர்ந்தது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தேஜஸ் போர் விமானங்களை இந்தியாவின் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஆகியவை இணைந்து தயாரிக்கின்றன. தேஜஸ் விமானங்களின் வடிவமைப்பானது அவற்றை நவீன மற்றும் தனித்துவமான போர் விமானங்களாக மாற்றுகிறது. தேஜஸின் டெல்டா சிறகு வடிவமைப்பு விமானத்திற்கு அதிவேகத்தையும் சிறந்த சுழற்சி திறனையும் அளிக்கிறது. விமானத்தின் எடையை குறைப்பதற்கும் அதன் வலிமையை அதிகரிப்பதற்கும் இதில் கார்பன் ஃபைபர் காம்போசிட்ஸ் பொருட்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விமானங்கள் ஃப்ளை பை வயர் கட்டுப்பாட்டு அமைப்பை கொண்டுள்ளன. இது விமானியை மிகவும் நுட்பமாகவும் துல்லியமாகவும் விமானத்தை இயக்க வைக்கிறது. மிகவும் எடை குறைவான இந்த போர் விமானங்களை உருவாக்கக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு 1984ஆம் ஆண்டு முன்வைத்தது. தேஜஸ் என்ற பெயரை மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் சூட்டினார். முதல் முறையாக இவை 2001ஆம் ஆண்டு பறந்தன. 2015ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டன. ஃப்ளையிங் டாகர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தேஜஸ் ஸ்குவாட்ரன் 45 2016ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இதை எதிர்த்து வரும் 26ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடைபெறும் என
மத்திய தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. தொழிலாளர் நிர்வாக முறையை நவீனமயமாக்கும் நோக்கில் ஏற்கனவே உள்ள 29 மத்திய தொழிலாளர் சட்டங்களை தொகுத்து 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதன்படி வேலைவாய்ப்பை முறைப்படுத்தும் நோக்கில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் நியமன கடிதங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல்நல பரிசோதனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தொழிலாளர்களுக்கும் PF, ESI, காப்பீடு மற்றும் பிற சமூக பாதுகாப்பு சலுகைகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தொழிலாளர்களுக்கும் சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஊதியம் கிடைக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது. நிரந்தர ஊழியர்களுக்கு கிடைக்கும் அனைத்து சலுகைகளுக்கும் ஒப்பந்த ஊழியர்களும் தகுதி உடையவராவார்கள். 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்களில் கட்டாய பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். மேலும் சுரங்க தொழில்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் பெண்கள் இரவு பணி செய்ய இந்த சீர்திருத்தங்கள் அனுமதிக்கின்றன. சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஒரே பதிவு, ஒரே உரிமம் மற்றும் ஒரே ரிட்டர்ன் என்ற செயல்முறை அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு பாதகமாக இச்சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்து வரும் 26ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. பீகாரில் அமைச்சர்களுக்கான இலாக்கா வெளியான நிலையில் கடந்த 20 ஆண்டுகளாக தன்னுடைய வசம் வைத்திருந்த உள்துறையை பாஜகவுக்கு விட்டுக் கொடுத்துள்ளார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற போதிலும் முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமாருக்கு விட்டுக் கொடுத்தது பாஜக. இதையடுத்து கடந்த வியாழக்கிழமை பீகாரின் முதலமைச்சராக 10வது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் சேர்ந்து 27 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்ற நிலையில் அதிகபட்சமாக பாஜகவை சேர்ந்த 14 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் 27 அமைச்சர்களின் இலாக்கா குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதில் கடந்த 2005ஆம் ஆண்டிலிருந்து தன்வசம் வைத்திருந்த உள்துறை இலாக்காவை பாஜகவுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார் நிதிஷ்குமார். அதன்படி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த சாம்ராஜ் சௌதரிக்கு உள்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல பாஜகவை சேர்ந்த மற்றொரு துணை முதலமைச்சரான விஜயகுமார் சின்ஹாவுக்கு வருவாய்த்துறையும் சுரங்கத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. முக்கிய துறைகளான வேளாண் துறை, தொழில்துறை, வீட்டு வசதித்துறை, போக்குவரத்து துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, பட்டியல் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆகியவை பாஜக அமைச்சர்களுக்கே ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனிடையே பீகார் சட்டப்பேரவை சபாநாயகர் பதவியும் பாஜக வசமே செல்லும் என்ற தகவல் வெளியாகியுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அலைமோதி வருகிறது. சபரிமலையில் நடை திறக்கப்பட்டது முதல் இதுவரை சுமார் 5 லட்சம் பக்தர்கள் ஐயப்பனை வழிபட்டுள்ளனர். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த 16ஆம் தேதி மண்டலகால பூஜைக்காக கோவில் நடை திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தரிசனத்திற்காக நாள்தோறும் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்தவர்களில் 70,000 பேரும் ஸ்பாட் புக்கிங் மூலமாக 20,000 பேரும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் நடை திறந்த முதல் 2 நாட்களில் வழக்கத்தை விட பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் ஸ்பாட் புக்கிங்கில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 20,000 30,000 உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் நேற்றைய நிலவரப்படி சுமார் 5 லட்சம் பேர் சுவாமி தரிசனம் செய்ததாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு அளிக்கப்பட்ட பாரம்பரிய வரவேற்பு தான் இது. G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகருக்கு தனி விமானத்தில் புறப்பட்டுச் சென்றார். உச்சி மாநாட்டின் 3 அமர்வுகளில் பங்கேற்கும் பிரதமர் மோடி காலநிலை மாற்றம், எரிசக்தி உள்ளிட்டவை குறித்து உரையாற்ற உள்ளார். இதற்காக தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகருக்கு சென்ற பிரதமருக்கு சிவப்பு கம்பளத்துடன் பாரம்பரிய வரவேற்பும் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஹோட்டலுக்கு சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினரும் வரவேற்பு அளித்தனர். மேலும் தமிழில் பாடப்பட்ட கங்கா மையா பாடலை பிரதமர் மோடி வெகுவாக ரசித்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட பிரதமர் மோடி இந்த கலாச்சார தொடர்பு உயிரோட்டமாக இருப்பது மெச்சத்தக்கது என கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையான 2வது டெஸ்ட் இன்று காலை 9 மணிக்கு தொடங்க உள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி கவுஹாத்தியில் இன்று தொடங்குகிறது. தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்திய அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியடைந்தது. இதனால் தொடரை சமன் செய்யும் முனைப்புடன் இந்திய அணி கட்டாய வெற்றி பெற வேண்டும் என்கின்ற சூழலில் 2வது டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளது. இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் காயமடைந்திருப்பதால் அவருக்கு பதிலாக அணியை ரிஷப் பந்த் வழிநடத்த உள்ளார். சாய் சுதர்சன் 3வது இடத்தில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஆல்ரவுண்டர் அக்சர் படேலுக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி களமிறங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கவுஹாத்தியில் பகல் நேரம் குறைவாக இருக்கும் என்பதால் இப்போட்டி காலை 9 மணிக்கு தொடங்க உள்ளது.
இப்போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி அல்லது டிரா செய்தால் கூட 25 ஆண்டுகளில் இந்தியாவில் முதல் டெஸ்ட் தொடரை வெல்வதை உறுதி செய்யும். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனாவின் திருமணத்திற்கு முந்தைய ஹால்டி விழா வண்ணமயமாக நடைபெற்றது. பலாஷ் முச்சல், ஸ்மிருதி மந்தனா தம்பதி மீது மஞ்சள் பூசி பூக்கள் தூவி குடும்பத்தினர் நண்பர்கள் சூழ நடனமாடி கொண்டாடினர். முன்னதாக உலகக்கோப்பையை வென்ற மகாராஷ்டிராவின் நவி மும்பையில் உள்ள டிஒய் பாட்டில் கிரிக்கெட் மைதானத்திற்கு ஸ்மிருதியை கண்களில் துணியை கட்டி அழைத்துச் சென்ற பலாஷ் தனது காதலை வெளிப்படுத்த அதனை ஏற்றுக்கொண்ட ஸ்மிருதிக்கு வைர மோதிரம் அணிவித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற ஓ பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில. அதேபோல இருவரது நிச்சயதார்த்தம் நடைபெற்றதை சக வீராங்கனைகளுடன் ரீல் செய்து ஸ்மிருதி மந்தனா அறிவித்திருந்தார். இவர்களது திருமணம் ஸ்மிருதி மந்தனாவின் சொந்த ஊரான மகாராஷ்டிராவின் சாங்லியில் நாளை கோலாகலமாக நடைபெறுகிறது. ஆஷஸ் கிரிக்கெட் தொடரின் முதல் நாளிலேயே 19 விக்கெட்டுகள் சரிந்தன. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான ஆஷஸ் கிரிக்கெட் தொடர் உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியா சென்றுள்ள இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட ஆஷஸ் தொடரில் விளையாடுகிறது. அதன்படி பெர்த்தில் நேற்று தொடங்கிய முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார்க் பந்துவீச்சை சமாளிக்க முடியாத இங்கிலாந்து அணி 172 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஸ்டார்க் 58 ரன்களை விட்டுக் கொடுத்து 7 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்து விளையாடிய ஆஸ்திரேலியாவும் மளமளவென விக்கெட்டுகளை இழந்தது. ஆட்ட நேர முடிவில் அந்த அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 49 ரன்கள் பின்தங்கியுள்ள ஆஸ்திரேலியா வசம் 1 விக்கெட் மட்டுமே உள்ளது. வளர்ந்து வரும் வீரர்களுக்கு இடையேயான ஆசிய கோப்பை T20 தொடரில் வங்கதேசத்திற்கு எதிரான அரையிறுதியில் இந்திய அணி சூப்பர் ஓவரில் தோல்வியடைந்தது. கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீசியது. ஹபிபுர் ரஹ்மான் மற்றும் மெஹ்ரூப் அதிரடியில் வங்கதேச அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன்கள் குவித்தது. இதையடுத்து விளையாடிய இந்தியாவுக்கு வைபவ் மற்றும் பிரியான்ஷ் ஆர்யா சிறப்பான தொடக்கமளித்தனர். எனினும் அடுத்து வந்த வீரர்கள் சோபிக்காத நிலையில் இந்திய அணி தடுமாறியது. ஆட்டத்தின் கடைசி பந்தில் வெற்றி பெற 4 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் வங்கதேச விக்கெட் கீப்பர் செய்த தவறால் இந்திய அணி வீரர்கள் 3 ரன்களை எடுத்து ஆட்டத்தை சமன்படுத்தினர். இதனால் வெற்றியை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் முதலில் விளையாடிய இந்தியா ரன் ஏதும் எடுக்காமலேயே 2 விக்கெட்டுகளை இழந்தது. அடுத்து வந்த வங்கதேசமும் முதல் பந்திலேயே விக்கெட்டை இழந்தது. எனினும் அடுத்த பந்தை விக்கெட் கீப்பர் ஸ்டம்பிங் செய்ய தவறியதால் அது வைடாக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் வங்கதேச அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சமூக வலைத்தளங்களில் தனது புகைப்படத்தை அனுமதியின்றி பயன்படுத்த தடை கோரி இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அதில் தன்னை அடையாளப்படுத்தும் வகையில் தனது புகைப்படம், பெயர், இசைஞானி என்ற பட்டப்பெயர், குரல் என எதையும் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும், சமூக வலைத்தளங்களில் ஏற்கனவே பதிவிடப்பட்ட புகைப்படங்களை நீக்கி உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் அனுமதியின்றி தனது புகைப்படத்தை பயன்படுத்தியதன் மூலம் கிடைத்த வருமான விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இளையராஜாவின் புகைப்படத்தை மார்பிங் செய்தும் AI தொழில்நுட்பம் மூலம் மாற்றியமைத்தும் வருவாய் ஈட்டுவதாக இளையராஜா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் சரவணன் குற்றம் சாட்டினர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி பெயர் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்துவதால் இளையராஜாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு மூத்த வழக்கறிஞர், இது தனிப்பட்ட உரிமையை பாதிக்கும் செயல் என்பதுடன் சமூக வலைதளங்களில் ரீல்ஸ், மீம்ஸ்களில் இளையராஜா புகைப்படத்தை அனுமதியின்றி பயன்படுத்தி சில நேரங்களில் அவதூறான கருத்துக்களும் பதிவிடப்படுவதாக வாதிட்டனர்.
இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் புகைப்படத்தை அனுமதியின்றி பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் மனுவுக்கு பதிலளிக்கும்படி யூடியூப் சேனல்களுக்கும் நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் கருத்து ஏற்கனவே அளித்த தீர்ப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யும் வரை ஓய மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூடுரைத்திருக்கிறார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள விளக்கங்கள் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1974ஆம் ஆண்டு புனித சேவியர் கல்லூரி மற்றும் குஜராத் அரசு இடையிலான வழக்கில் நீதிமன்றங்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் அரசு தலைமை வழக்கறிஞர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை போன்றவைதான் என்றும் அதை கடந்து அவற்றுக்கென எந்த மதிப்பும் இல்லை என்றும் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெளிவாக கூறியுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடலாம் என்ற ஆளுநரின் கூற்றை உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒருமுறை நிராகரித்து விட்டதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் சட்டத்தால் அமையப்பெற்ற எந்த பதவியும் அரசியல் சாசனத்திற்கு மேலானது அல்ல என்று தான் திடமாக நம்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உயர்ந்த அரசியலமைப்பு பதவிகளில் இருப்பவர்களே அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நடந்தாலும் நீதிமன்றங்கள் தான் ஒரே நம்பிக்கை என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், நீதிமன்றம் தனது கதவுகளை அடைத்தால் அரசியலமைப்பின்படியான மக்களாட்சியில் சட்டத்தின் ஆட்சி சிறுமைப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யும் வரை ஓய மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொள்முதலுக்கான நெல் ஈரப்பத வரம்பை அதிகரிக்காத மத்திய அரசை கண்டித்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய போது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத வரம்பை 17% 22% உயர்த்த வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி தமிழ்நாடு வந்த மத்திய குழு பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் கொள்முதலுக்கான நெல் ஈரப்பத வரம்பை உயர்த்த மத்திய அரசு மறுத்துவிட்டது. இந்நிலையில் நெல் ஈரப்பத வரம்பை அதிகரிக்காமல் நிவாரணமும் அளிக்காமல் டெல்டா விவசாயிகளை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் தமிழ்நாட்டின் குரல் பிரதமரின் காதுகளுக்கு கேட்கவில்லை என்று தெரிவித்துள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மத்திய பாஜக அரசு தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் தஞ்சையில் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் திருவாரூரில் வரும் திங்கட்கிழமையும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 1947ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை சென்னை மாநகரில் பயன்படுத்திய அரசு பேருந்துகளை நினைவு கூறக்கூடிய வகையில் எம்டிசி பேருந்து கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் பேருந்துகளுக்கு முன்னுரிமை என்ற தலைப்பில் எம்டிசி கண்காட்சி தொடக்க விழா அண்ணா சதுக்கத்தில் நடைபெற்றது. கண்காட்சியை தொடங்கி வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த 1947ஆம் ஆண்டு முதல் தற்போது வரையிலான பேருந்துகளின் மாதிரியை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து அரசு பேருந்து குறித்து பல்வேறு தலைப்புகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். இந்த சமூகத்தில் இருக்க எல்லாருமே சமம் தான். ஆண், பெண், பாலினம், மூன்றாம் பாலினத்தர், அதுக்கப்புறம் ஜாதி மத பேதம், இந்த மாதிரி எதுவுமே ஏற்றத்தாழ்வே கிடையாது. எல்லாமே சரி சமம் தான். இந்த பேருந்துக்குள்ள வரும்போது எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல படம் எடுத்திருந்தோம். ஸோ அதுதான் சார் இந்த கான்செப்ட். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், எம்பி தயாநிதி மாறன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாம் தமிழர் கட்சி சார்பில் கடலம்மா மாநாடு நடைபெற்றது. வரவிருக்கும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 3 மடங்கு வெறியுடன் களமிறங்கும் என்று சீமான் தெரிவித்துள்ளார். உலக மீனவர் தினத்தை ஒட்டி நெல்லை மாவட்டம் கூத்தன்குழியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கடலம்மா மாநாடு நடைபெற்றது. கூட்டத்தினிடையே மழை குறுக்கிட்ட நிலையில் நனையாமல் தற்காத்துக் கொள்ள முயன்ற தொண்டர்களின் செயலை சீமான் தடுத்து மழையில் நனையுமாறு கூறினார். நீ நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயம் இல்ல, விதையும் இல்ல, வெள்ளைப்பூண்டும் இல்ல, உட்காரு. உட்காரு. மாநாட்டுக்கு மரியாதை இல்லடா. கடலை பேசுறோம், மழைய பேசுறோம், இப்படி தூக்கி உட்கார. முதல்ல குண்டு மழை ஒழியும் போதே ஓடாம ஒரு இடத்துல என்ன வீர மறவர்களின் பிள்ளைகள். குளிர் மழைக்காடா நம்ம கலைஞ்சு போயிருவோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களை சேர்த்து
நெய்தல் படையை உருவாக்கி இலங்கை கடற்படைக்கு பதிலடி கொடுப்பேன் என்று தெரிவித்தார். நெய்தல் படை காட்ட மீனவர்களுக்கு கல்வி தகுதியெல்லாம் கேட்கல. படகோட்ட தெரியுமா, நீச்சல் தெரியுமா, வா படைக்கு போடா, மீனவ பின்னாடியே போடா, அவன் தொட்டா தூக்குடா தூக்குடா தூக்குடா. தமிழ்நாட்டில் கோஸ்ட் கார்டு ஒன்று வேஸ்ட் கார்டாக இருப்பதாக விமர்சித்த சீமான், மீனவர் தாக்குதல் பிரச்சனையை சர்வதேச பிரச்சனையாக மாற்றுவோம் என்றும் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நாளை பங்கேற்க உள்ளார். சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை அவர் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முழுக்க உள்ளரங்க நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்நிகழ்ச்சிக்கு அம்மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 2000 பேர் மட்டும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கென்று அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாருக்கும் உள்ளே வரவும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க கோரி சுங்குவார் சத்திரம் காவல் ஆய்வாளரிடம் தாவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு பரப்புரை மற்றும் வெளியூர் பயணங்களில் தாவேக தலைவர் விஜய் ஈடுபடாமல் இருந்து வந்த நிலையில் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேற்று முளைத்த காளான் என விஜயை தான் குறிப்பிடவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். அவர் எங்க வீட்டு பையன்னு முதல் சொன்னதே நான் தான். அதனால நாங்க 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றேன், வரட்டும், அவரும் தன்னை நிரூபிக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன் இப்போ புதுசா ஒரு 5 கட்சி நேத்து உருவாக்கி இருக்காங்களே, நீங்க பாக்கலையா? அவங்கள நான் சொன்னேன் நீங்க நினைக்க, ஏன் நான் விஜயை தான் சொல்றேன், நீங்க ஒரு ஒற்றை பார்வையில பாக்குறீங்க. அது பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கேன், விஜய் எங்க வீட்டு பையன், அதுல மாற்று கருத்து கிடையாது. தரக்குறைவான வார்த்தைகளை தேமுதிக ஒரு காலத்திலும் பயன்படுத்தாது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். மதுரையில் மினி பேருந்தில் தீப்பிடித்த நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் உயிர் தப்பினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த பள்ளி மினி பேருந்து தீப்பற்றி எரிந்த காட்சிதான் இது. திருமங்கலம் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியின் PKN ஆரம்ப பள்ளி மற்றும் PKN பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலக்கூடிய 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான 24 மாணவ மாணவிகள் பள்ளி வாகனத்தில் பள்ளிக்கு சென்றனர். மினி பேருந்து விருதுநகர் மதுரை 4 வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது பேருந்தில் இருந்து திடீர் என்று புகை வந்ததால் சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் ரவிச்சந்திரன் உடனடியாக பேருந்தை நிறுத்திவிட்டு மாணவ மாணவிகளை கீழே இறக்கிவிட்டுள்ளார். பேருந்தில் இருந்து உதவியாளர் பாண்டியம்மாளும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களும் ஓடிச் சென்று குழந்தைகளை பத்திரமாக மீட்டனர். மாணவ மாணவிகள் கீழே இறங்கியதும் பேருந்தில் வேகமாக தீ பரவத் தொடங்கி மளமளவென்று கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்பே பேருந்தின் மேல் பகுதி முழுவதுமாக எரிந்து சாம்பலானது. எனினும் மேலும் பரவ விடாமல் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மாற்று பேருந்தில் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்ற நிலையில் தீ விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் செல்ல பிராணிகளுக்கான உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு வரக்கூடிய 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் செல்ல பிராணிகளின் உரிமையாளர்கள் முன்வைத்த கோரிக்கையின் பேரில் தற்போது தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் இதுவரை 65,422 செல்ல பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு 24,477 செல்ல பிராணிகளுக்கு உரிமம் தரப்பட்டுள்ளது. உரிமம் பெறவில்லை என்றால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று ஏற்கனவே சென்னை மாநகராட்சி தரப்பில் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவிக்கா நகர், புளியந்தோப்பு, லாய்ட்ஸ் காலனி, நுங்கம்பாக்கம், கண்ணமாப்பேட்டை, மீனம்பாக்கம், ஷோலிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் உள்ள செல்ல பிராணிகளுக்கு சிகிச்சை, இன கட்டுப்பாட்டு மையங்களில் தடுப்பூசி செலுத்துதல் உள்ளிட்ட சேவைகளையும் பெறலாம். ஞாயிற்றுக்கிழமை உட்பட அனைத்து நாட்களிலும் காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை சேவை பெறலாம் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிஸ்டல்டா அளித்த புகார் மீதான விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை 2வது திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்டா சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார்.
இது தொடர்பாக விசாரணை நடைபெறும் வேளையில் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி ஜாய் கிறிசல்டா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஏ.டி. ஜெகதீஷ் சந்திரா முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புகார் அளித்து 40 நாட்களுக்கு பின்னரே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் காவல்துறை முறையாக விசாரணை நடத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஆனால் சட்டப்படி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டிய தேவையில்லை என்றும் காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. ஜாய் கிறிசல்டா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததால் அவரை விசாரணைக்கு அழைப்பதில் சிக்கல் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையின் நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா வரக்கூடிய 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெறவுள்ள நிலையில் திருவண்ணாமலை நகரின் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய துர்க்கையம்மன் கோவில் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா வரக்கூடிய 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 3ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. தீபத் திருவிழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் துர்க்கையம்மன் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் வலம் வந்த துர்க்கையம்மன் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி வான வேடிக்கைகள் முழங்க பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். வெறும் 52 பணியிடங்களை நிரப்பும் வகையில் ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலை தனியார் நிறுவனம் நடத்திய நிலையில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திரண்ட காட்சிகள் தான் இவை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் உள்ள சிப்காட்டில் தனியார் காலணி தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 52 பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு நடைபெறுவதாகவும் 8 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனை அறிந்த இளைஞர்கள் ஏராளமானோர் காலணி தயாரிப்பு நிறுவனம் முன்பு குவிந்தனர். பெண்கள் உட்பட பலரும் வேலைவாய்ப்புக்காக திரண்டதால் அங்கு கூட்டம் அலைமோதியது. தங்கள் சுய விவர குறிப்பை வாங்கக்கூட தாமதம் செய்வதாக அங்கிருந்தவர்கள் வேதனை தெரிவித்தனர். நாங்களும் வந்து போயிட்டே இருக்கிறோம். எவ்வளவு ஜனம் இருக்கிறாங்க. எடுக்கிறேன்னா ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். எவ்வளவு ஜனம் இருக்கிறாங்க. வந்தவங்க ரிசிம் வாங்கிட்டு சட்டுன்னா அனுப்பிச்சு விட்டுருக்கணும். எவ்வளவு பேர் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. வேலைவாய்ப்பு முகாம் என்று கருதி வெளியூர் மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்தும் பலர் குவிந்ததாக கூறப்படுகிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணியில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நில அளவை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நில அளவையாளர் பணியை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சங்கம் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் குறித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட நில அளவையாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டன. ஈரோடு தாலுகா அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் கௌரிசங்கர் தலைமையில் நில அளவையாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நில அளவையாளர்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விருதுநகரில் பள்ளி வாசலுக்கு மந்திரிக்கச் சென்ற இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞர் அந்த பெண்ணை கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சுழி அருகே வீரசோழன் பகுதியை சேர்ந்த அப்துல் அஜீஸ் நரிக்குடி ஜும்மா பள்ளிவாசலில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நரிக்குடியை சேர்ந்த 22 வயது இளம்பெண் ஒருவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று பள்ளிவாசலில் அப்துல் அஜீஸிடம் மந்திரிக்க சென்றார். அப்போது அந்த பெண்ணை அப்துல் அஜீஸ் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். இதனால் அந்த பெண் கூச்சலிடவும் அவரை கழுத்து கை உள்ளிட்ட இடங்களில் கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அந்த பெண்ணை மீட்டு திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நரிக்குடி காவல் நிலைய காவலர்கள் அப்துல் அஜீஸை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் கடும் புகை வெளியானது. ஒயிட் சாலையில் அமைந்துள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்தில் மின் தூக்கியில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. மின் தூக்கி 3 தளங்களையும் இணைக்கும் வகையில் இயங்கி வந்ததால் 3 தளங்களிலும் உள்ள வயர்களில் தீ மளமளவென பரவியது. இதனால் வணிக வளாகம் முழுவதும் புகை மண்டலமானதால் அங்கிருந்தவர்கள் அலறி எரித்துக் கொண்டு வெளியே ஓடினர். பின்னர் தகவல் அறிந்து 3 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மக்களை முழுமையாக வெளியேற்றிவிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் ராட்சத எந்திரங்கள் மூலம் வணிக வளாகத்தில் 4 பிரதான வழிகள் மூலம்
மூலம் புகையை வெளியேற்றவும் நடவடிக்கை எடுத்தனர். புகை முழுமையாக வெளியேற்றப்பட்டு கட்டடத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பின்னரே மக்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக ராயப்பேட்டை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் லாரியில் மோதி விபத்துக்குள்ளான பதைபதைக்க வைக்கும் காட்சிகளை இவை. மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவரான ராமதாள் தனது மகள் மற்றும் பேத்தி பேரன்களுடன் காரில் பயணித்தார். காரை அஸ்வின் என்பவர் ஓட்டிச் சென்ற நிலையில் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது காரின் டயர் திடீரென வெடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் அவ்வழியாக வந்த லாரியின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் நந்தினி என்ற பெண் உயிரிழந்த நிலையில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். இருசக்கர வாகனத்திலிருந்து பணம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற காட்சிகளை இவை. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரைச் சேர்ந்தவரான ஜெனித் யுவராஜ் வங்கியில் தங்க நகையை அடமானம் வைத்து 1,66,000 ரூபாய் பணம் பெற்றார். பணத்தை இருசக்கர வாகனத்தின் அடியில் வைத்திருந்தவர் வண்டியில் இருந்து சாவியை எடுக்காமலேயே சாலை ஓரம் நிறுத்திவிட்டு மளிகை கடைக்கு சென்றார். அதனை நோட்டமிட்டு வந்த இருவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் பணத்தை எடுத்துக்கொண்டு வாகனத்தில் பறந்தனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 34 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததாக சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கும் சென்னை வடக்கு ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால் ஆணையர் மாணிக்கவேல், வடபெரும்பாக்கத்தில் உள்ள தாமிர கம்பிகளை தயாரிக்கும் ஜிஎன்டி இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக கிடைத்த தகவலை அடுத்து கடந்த 11ஆம் தேதி சோதனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் டிஜிட்டல் உள்ளிட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. விசாரணையில் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான ரசீதுகள் இல்லாமலேயே பொருட்களை விநியோகம் செய்தது தெரியவந்தது. இதன் மூலம் 34 கோடி 81 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் ரகசியமான முறையில் சரக்குகளை விநியோகம் செய்ததை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. கைதான நிர்வாக இயக்குனருக்கு வரும் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கைதிகளின் பற்களை பிடுங்கிய ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் மீது நெல்லை மாவட்ட நீதிமன்றம் பதிவு செய்த குற்றச்சாட்டுக்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்றம் வடமாநில அதிகாரிகள் சாப்பிட்டீங்களா உட்காருங்க என்று கூறுவதால் தமிழில் 100% புலமை பெற்றவராக கருத முடியாது என்று கூறியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் அளித்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் மாவட்ட நீதிமன்றம் பதிவு செய்த குற்றச்சாட்டை ரத்து செய்ய கோரி ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி ஷமீம் அகமது முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஐபிஎஸ் அதிகாரி தரப்பில் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிராக தமிழில் விசாரணை நடத்தி தமிழிலேயே சிபிசிஐடி அளித்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் நெல்லை மாவட்ட நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவு செய்ததாக முறையிடப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அரசு நடத்திய தமிழ் தேர்வில் ஐபிஎஸ் அதிகாரி தேர்ச்சி பெற்றதாகவும் வழக்கு விசாரணையின் போது அமைதியாக இருந்துவிட்டு தற்போது திட்டமிட்டு குற்றச்சாட்டு கூறுவதாகவும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சாப்பிட்டீங்களா உட்காருங்க என்று கூறுவதால் வடமாநில அதிகாரிகள் தமிழ் புலமை பெற்றவர்களாக கருத முடியாது என்றும் பாரபட்சமாக நடந்த விசாரணை அறிக்கையை வைத்து நெல்லை நீதிமன்றம் பதிவு செய்த குற்றச்சாட்டுக்கு இடைக்கால தடை விதிப்பதாகவும் உத்தரவிட்டார். மேலும் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் எந்தவிதமான விசாரணையும் நடத்துவதற்கு இடைக்கால தடை விதித்தார். தாமிரபரணி ஆற்றிலிருந்து நீரை எடுக்கும் நிறுவனங்கள் 1 லிட்டருக்கு 1 பைசா மட்டுமே கட்டணமாக அளிப்பது அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முத்துலாம்குறிச்சியைச் சேர்ந்த எழுத்தாளர் காமராசு தாமிரபரணி ஆற்றிலிருந்து தனியார் நிறுவனங்கள் எடுக்கும் நீர் மற்றும் அதற்கு வசூலிக்கப்படும் விலையை முறைப்படுத்த கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து நிறுவனங்கள் எடுக்கும் 1 லிட்டர் நீருக்கு 1 பைசா என்ற அளவிலேயே கட்டணம் நிர்ணயிக்கப்படுவதாக முறையிடப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள்
பயணிகள் தனியார் நிறுவனங்கள் 1 லிட்டர் நீர் பாட்டிலை 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் நிலையில் அவர்களிடமிருந்து 1 லிட்டருக்கு 1 பைசா வசூலிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். தாமிரபரணி ஆற்றிலிருந்து எத்தனை தனியார் நிறுவனங்கள் தங்கள் பயன்பாட்டிற்கு நீரை எடுக்கின்றன? எடுத்த தண்ணீருக்கு இதுவரை கட்டணம் செலுத்தாத நிறுவனங்கள் எவை? கட்டணத்தை நிலுவையில் வைத்துள்ள நிறுவனங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்கள், மாநகராட்சி ஆணையர்கள், பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர்கள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்துடன் 12 ஊராட்சிகள் இணைக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள 12 ஊராட்சிகளை தூத்துக்குடி மாவட்டத்துடன் இணைத்து அரசாணை வெளியிடப்பட்டதால் அந்த கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இளையரசனேந்தல் குறுவட்டத்திலிருந்து 12 ஊராட்சிகள் கடந்த 2008ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இணைக்கப்பட்டன. எனினும் ஊரக வளர்ச்சித்துறை, தொடக்க கல்வி, மின்சாரத்துறை ஆகிய 3 துறைகள் மட்டும் நெல்லை மாவட்டத்திலேயே இருந்து வந்தன. இதனிடையே நெல்லை மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டம் பிரிக்கப்பட்ட போது அவை தென்காசிக்கு மாற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்துடன் 12 ஊராட்சிகளை முழுமையாக இணைக்க வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். மேலும் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜெயபிரகாஷ் நாராயணசாமி, ரங்கநாயக்குழு உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்நிலையில் தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள இளையரசனேந்தல் உள்ளிட்ட 12 ஊராட்சிகளை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துடன் இணைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 17 ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு அரசு தனித்து ஜீவோ போட்டு 12 ஊர்களை கோவில்பட்டி யூனியனோடு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி யூனியனோடு இணைக்கப்பட்டு விட்டது. இந்த பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தும் போது எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர்களுக்கும் அதனுடைய நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். சமீபத்தில் இந்த 12 ஊராட்சிகளை கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துடன் இணைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள இளையரசனேந்தல் உட்பட 12 ஊராட்சிகளை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துடன் இணைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 17 ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். பயணிகள் ரயிலை சமையலறையாக மாற்றி கெட்டிலில் சுவையாக நூடுல்ஸ் சமைத்து சாப்பிட்ட இந்த பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் ரயிலில் பெண் ஒருவர் கெட்டிலில் நூடுல்ஸ் சமைத்து சாப்பிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பலரின் கவனத்தை பெற்றது. இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ள மத்திய ரயில்வே வாரியம் ரயிலில் சமைத்த பெண் மற்றும் அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட யூடியூப் சேனலுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளது. ரயிலில் கெட்டல் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் அது தீ விபத்திற்கு வழிவகுக்கும் என்றும் ஏசி உள்ளிட்ட மின்சாதனங்களை பழுதாக்கும் அபாயம் இருப்பதாகவும் ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. ரயில்களில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் குறித்து சக பயணிகள் உடனடியாக புகார் அளிக்குமாறும் மத்திய ரயில்வே வாரியம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. ரயிலில் உள்ள சார்ஜிங் பாயிண்ட்களை மொபைல் மற்றும் மடிக்கணினிகளை சார்ஜ் செய்ய மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.